குவார்டர் ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா குட்டி ஃபாரவர் வெர்சஸ் டிசிசி திருவையாறு. டாஸை வின் பண்ண திருவையாறு ஃபீல்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 ஓவர் யூஸ் பண்ணணும். குட்டி ஃபாரவரோட ஓப்பனிங் பேர் மதன் மற்றும் ரமேஷ் சேம் பேர் வந்திருக்காங்க. மதன் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண, பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு தேவா வந்திருக்காங்க. ரமேஷ் நான் செகஷனில். ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்சில் பேக் ஃபுட் பிளே, ஐயோ உடச்சி ஏற்றிட்டார். அவர்கிட்டயே சிங்கிள் மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் பேட்டில் ஆடி இருக்காங்க. கேப்பில் போதான்னு பார்த்தா ஓவர் கொஞ்சம் ஒய்டாக போயிடுச்சு. ஃபீல்டரை விட்டு ஃபாஸ்ட்டாக த்ரோ வரும், அதை யூஸ் பண்ணாலுமே அடிக்க முடியலங்க. டபுள் எடுத்துருக்காங்க. தேவாட்டம் அடுத்த ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க. பாடி அட்டாக்கான முயற்சி, சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஐயோ பேக் ஆஃப் லென்த்து கம்ஃபர்டபுளாக ஆட விடலை. அங்கே பேக்கப் கால் டீப்லேருந்து வரணும். பட் அரவிந்தா இருக்க போய் தப்பிச்சாங்க. சிங்கிள். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. தேவாட்டு மதன் சிங்கிள் அகைன். ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. பவுண்டரி எதுவும் கன்சிட் பண்ணாமல் 7 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே பற்றி சசி ஒரு வைக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட் ஷாட் இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணி போயிட்டுருக்கு. அங்கே ஆளே கிடையாது. ஆக்சுவலாக பவுண்டரி போகலைங்க. ப்ராவை விரட்டிட்டாரு. டபுள் எடுத்திருக்காங்க. டபுள் இப்போ ட்ரிப்பிளாக மாற்றுறாங்க. செகண்ட் பால் ஷார்ட் பிச்சு வந்து உடச்சாரு. சொல்கிறாங்க போயிடுச்சோ. பார்த்து 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 விழுந்துட்டாருங்க. அங்கே பவுண்டரி போயிடுச்சு. இன்ஃபீல்டுக்குள்ளேயே சுற்றிடும். சுற்றிருச்சு. பந்து காற்றுல அலசி உள்ளே வந்துருச்சு. இல்லாட்டி மனோஜ் கை காய்ச்சி போயிருக்கும். சிங்கிள். நேருக்கு நேராக இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணியிருக்காரு. தேர்ட் பவுன்ஸில் பவுண்டரி போயிடும். ஃபோர்த் பவுன்ஸில் பவுண்டரி போயிடுச்சு. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 20 ஸ்கோரு. இது வரைக்கும் விக்கெட் விடலை குட்டி ஃபாரவர். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு பிரகாஷ் வந்திருக்காங்க. முதல் பந்து மதன் ஸ்ட்ரைக்கில் லோட்டா ஸ்ட்ரைட் ட்ரைவுக்கு போனாங்க. அஸ்வின் பேருக்கு சிங்கிள். செகண்ட் பால் பிரகாஷ் ரமேஷ் அவுட் சைட் ஆஃபில் வித்து கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபாஸ்ட்டாக போகாது கண்டிப்பாக. டபுள். தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால். பவர் சரியாக போட முடியலன்னு சொல்லுவேன். முதல் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. ஒரு ஃபுல் டாஸ் மூலியமாக அஸ்வின் கைக்கு போயிருக்கு. அரவிந்த் கைக்கு போயிருக்கு. லாங் ஆனில் ஃபீல்டர். விக்கெட்டுக்கு அப்புறம் 1 down பர்சன் ஆஃப் பால். நல்ல விண்ட் அடிக்குது. ஒரு பிடிக்க முதல் பந்து நேருக்கு நேரம் மேலே எழுந்திருக்கு. சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சிங்க. பந்து பேக்கப்புக்கும் ஆள் வந்துட்டாங்க. ஆட்டுக்கு அடியிலே பந்து வந்துருக்கு. அதே லென்த்து. இந்த நின்று ஆட பார்த்தாரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 25 அடிக்காங்க குட்டி ஃபாரவர். அடுத்த ஒரு தேவா, அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பந்து தேவா டு மதன் அவுட் சைட் ஆஃபில் வித்து ஃப்ளாட்டாக விட்டார் பேட்டை. ஃப்ரண்ட்டாக விக்கெட் போயிட்டுருக்கு. வித்து கொடுத்த காரணத்தினாலேயே கெத்தா ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு அங்கே மதன். போன பால் 1 பவுன்ஸு. தேவாட்ட அந்த மதனுக்கு அடுத்த பந்து தரையோட போயிருக்காங்க. கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்காங்க இப்போ ஃபீல்டர் லூயிஸை. அந்த பவுண்டரிக்கு அப்புறமா லாஸ்ட்டு ஓவர் இந்த ஓவரில் பெருமாள் ஸ்டிக்கில் நல்ல பிளே. பேட்டில் ஆடுறாரு. மிடில் பண்ணி அமைச்சிருக்காரு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு குனிஞ்சு எடுக்க முடியல. டக்குன்னு டபுள். தேவா டு பெருமாள். இதையும் பேட்டில் ஆடுறாரு. ஃபீல்டை மேனிபுலேட் பண்ணி ஓட விட்டுருக்காரு ஃபீல்டர் சார். அது சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 36 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டு குட்டி ஃபாரவர். அடுத்த ஓவர் போட நியூ போர்டு அரவிந்த் கவர்ஸ் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ஒரு முதல் பந்து லெக் சைடில் ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. மனோஜ் பேருக்கு பேட்டில் பட்டோன்னே 2ங்கிற கால் எதிர்காலத்தில் வராதுன்னு தெரிஞ்சு ஓடிருக்காங்க. செகண்ட் பால் அரவிந்த் டு பெருமாள். ஷார்ட் பிச்சுன்னு பந்து மடக்கி அடித்தார். கிஷோர் அங்கே ஃபீல்டில் டீப்பில் கண்ட்ரியில் இருந்தார். ஒய்டிஷ் லாங் ஆஃப்க்கு பேருக்கு டபுள். பால் ஒய்டு ரீபாந்த பால். அரவிந்த் டு பெருமாள். பால் கண்டரில் ஃபுல் ஃபேஸாக பேட்டை காட்ட பார்த்தாரு. ஐயோ சிங்கிள். இப்போ டபுளாக மாறுது. டவுன் விக்கெட் போனார். நேருக்கு நேராக போனார். அஸ்வின் பேருக்கு சிங்கிள்ங்க. அரவிந்த் டு மதன் ஏந்தி விட்டுருக்காரு. ட்ராவல் ஆகாதோன்னு தோணுது எனக்கு. நடுவில் யாரையா பூந்து வந்துட்டாரியா. ஆக்சுவலாக லாங் ஆஃப் தான் வரப்போறாருன்னு நினச்சேன். ஷார்ட் கவர்ஸ் ஒருத்தர் வச்சுருந்தாங்க. எக்ஸ்ட்ரா கவருக்கு நடுவில் ஒருத்தர் அவர் ஓடியான்ட்டார். விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த நியூ பர்சனா சூர்யா. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ரன்னாக மாற்ற பார்ப்பாங்க கண்டிப்பாக. சிங்கிள் 2க்கு ரெடியாக இருப்பாங்க. ஓய்யோ
பட் டிஃப்ரெண்ட் ஐடியாவுக்கு போயிருக்காரு. பட் அது கைக்கு போயிருக்கு, கிஷோர் கைக்கு போயிருக்கு. இன்னைக்கு டே முழுக்க கண்ட்ரியில் தான் கிஷோரை போட்டு வச்சிருந்தாங்க. அவரை தாண்டி வந்து விடவே இல்லை. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 44 ஸ்கோர், 4 விக்கெட் விட்டு குட்டி ஃபாரவர். ஃபர்ஸ்ட் இன்னிங் கிளாஸில் போட்டு பிரகாஷ் வந்திருக்காங்க. பெருமாள் செக்கில் முதல் பந்து ஆன் டாப்பில் தூக்கியிருக்காரு. கைக்கு போயிருக்குங்க. அடித்த காத்துக்கே கைக்கு போயிருக்கு. ஆக்சுவலாக அது மிட் விக்கெட்டில் எங்கிட்டாச்சும் சேஃபாக லேண்ட் ஆக வேண்டிய பந்து. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் மாறன். போன மேட்சோட வெற்றி மாறன். செகண்ட் பால் ஓவரில் பிரகாஷ் டு மாறன். ஷார்ட்டாக இருந்துச்சு, ஸ்லோவாக இருந்துச்சு. இங்கே நிற்க வச்சு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. ரன் அவுட். பிரகாஷ் சூர்யா. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. கபிலனுங்க ஃபீல்டர். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் யாரா தூக்கி யாருக்கிற காலையே போட பார்த்துருக்காரு. பேட்டில் ஆட்டாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஓவர் சூர்யா ஸ்டெக்கில் ஷார்ட்டாக இருந்துச்சு. 2 ஃபீல்டர் இதை விட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. விக்கெட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வைக்க போகிறாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அழகு. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து நல்லா படித்தா பெரிய ரீசனுக்கு போயிருக்கு. அவரையும் தாண்டி போயிடுச்சுங்க. கடைசி வந்து 6 அடிச்சு முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இவர் பிடிக்கிற முதல் பால் ஒரு 6 காட்டியிருக்காரு. அழகு, அழகான ஷாட்டு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் குட்டி ஃபார்வர்ட் அடிச்ச ஸ்கோர் 52. 53 தேவை. 36 பந்து டிசிசிக்கு டார்கெட்டு. ரவுண்ட் 2 மேட்ச்சில் எப்படி கடைசியில் வந்து மாறன் ஒரு 10 ரன் குவிக்காக அடிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி கடைசி பந்தில் அழகாக அடித்த ஸ்கோர். அந்த ஒரு 6 மிக மிக முக்கியமாக இருக்க போகுது. இந்த சேஸப்போ டிசிசியோட ஓப்பனிங் பேர் அரவிந்த் மற்றும் விஜய். ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரவீன் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஆர்க்கில் விடலை. அடித்த காற்றுக்கு கொஞ்சம் பிஃபோராகவே லென்த் விழுந்துச்சு. சிங்கிள் மாற்றிட்டாங்க. செகண்ட் பால் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் நல்லா போட்டார். எக்ஸ்ட்ரா பேஸ் போடாமல் லென்த்தில் வச்சார். டிஃபென்ஸ் ஆடி சிங்கிள் மாற்றிட்டாங்க. தேர்ட் பால் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. ஃபாஸ்ட்டாக பேட் அவுட்டாக பார்த்துறாரு. போன பந்தை விட எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு பிரவீன். இந்த வந்து சிங்கிள் மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டவுன் த விக்கெட்டு போனார். அடிச்சா விக்கெட்டாக இருக்கும். விக்கெட் கிடச்சிருக்கு. 1 டவுன் பேட்ஸ்மேன் பிராவோ. பிராவோ ஸ்டிக்கில் ஒரு பிடிக்கும் முதல் வந்து இந்த மேட்ச்சில் ஷார்ட்டாக போட்டாங்க. உடச்சாங்க. பலாருன்னு பேட்டை விட்டார். பார்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். விக்கெட் கொடுத்துருக்காங்க. பிராவோ தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. லாங் ரீஜனுக்கு அடிக்க வச்சாங்க. ஒரு ஷார்ட் பிச்சர் பந்தை போட்டு டபுள் பிரேக் த்ரூ ஓவர் ஃப்ரம் ஆகாஷ் பிரவீன் தந்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அஸ்வின். ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க டிசிசி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போடுறதுக்கு வந்துட்டாருங்க. பெருமாள் வந்துட்டார். இன்னைக்கு டே முழுக்கவுமே எதிர்காலத்தில் நல்லா ஸ்லோ ரூம் போட்டு பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ணி நிறைய விக்கெட் அள்ளிந்தார். ஃபர்ஸ்ட் ஒன் டவுன் த விக்கெட்டு போனார். ஹைட் ஓவர். எதுக்கு லாங் ஆஃப் உள்ளே கொண்டாந்து வச்சாங்களோ. ஐயோ, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து போட்டார். அதுக்கேற்ற டாப் பேஜ் கிடச்சிச்சு. மாறன் வந்து பிடிக்க வந்தாங்க. ஆக்சுவலாக அது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பிரவீனுக்கே வந்திருக்கலாம். அவரே வந்திருக்கலாம். மாறன் நடுவில் பூந்துட்டார். அடுத்த பந்து டவுன் த விக்கெட்டு போனார். இங்கே இருந்துச்சு பந்து. நெக்ஸ்ட் ஒன் பெருமாள் டு அரவிந்த். கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பெரிய கேப்புங்கிற காரணத்தினால மினிமம் 2 ஐ திங்க் லாஸ்ட் 2 ஓவர் இந்த ஓவரில் பெருமாள்கிட்ட வந்து நல்லா ஸ்டாப் தெளிவாக பாடியை முன்னாடி போட்டார். அதுக்கடுத்து கையை வச்சு எடுது. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 12 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டுருக்காங்க டிசிசி. அடுத்த ஓவர் பிரவீன். அவருக்கான செகண்ட் ஓவர் இது. முதல் பந்து ஈஸி டேக்கன் அமைஞ்சு போச்சு. ஃபிங்கர் அண்டரில் போட்டு தெளிவாக உட்காந்து பிடிச்சாருங்க ராஜ் ஃபீல்டர். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சசி. பிரவீன் டு சசி. ஷார்ட் ஆச்சு. ஹைட்டு ஓவர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிடும் தோணுது. கேஸ் மேக்ஸிமம் போயிருக்கு. பிடிக்கிற முதல் பால் மேக்ஸிமம் கொண்டாந்துருக்காரு. பேக் ஃபுட்டில் இருந்தாங்க. 18 ஸ்கோர். இப்போ ஹேட்ரிக்கா போயிடு. ரீபால் தான் 3rd ஒன் கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி போக வாய்ப்பு கிடையாது. எப்படி விரட்டிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. பேட்டில் பட்டோன்னே 2ங்கிற கால் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. இது லாஸ்ட் ஒன் விலகி பேருக்கு ஃபீல்டரை விட்டு குத்தி தடுத்துட்டாரியா. ஒரு ஜம்ப் அடிச்சிட்டாங்க. பெருமாள் டபுள் எடுத்திருக்காங்க. இதோட ஓவர் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ஸ்கோரு டிசிசி. மீதமுள்ள 18 பால் 25 தேவை. அடுத்த ஒரு நியூ பவுலர் மணி வந்திருக்காங்க. சசி ஸ்டேக்கில்
ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் ஓவர். ரொம்ப நேரம் மேலே நிற்கிது, பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், திரும்பி ஓட முடியல, எடுக்க முடியல, டபுள் எடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ஃப்ளாட்டாக போனார். நைஸ்லி டேக்கன் பை பெருமாள். அங்கே அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கிஷோர். தேர்ட் பால் கிஷோர் பிடிக்கிற முதல் பந்து. பேட்டில் ஆடி இருக்காங்க, முக்கியமான சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காரு. மணி டு அரவிந்த். பேட்டில் ஆடி இருக்காங்க, கவர்ஸில் டீப்பில் வச்சுருக்காங்க ஃபீல்டர். ஆஸ்டா த்ரோ வந்தால் முடியும்னு சொல்லுவேன். ஏஸ் விங்கர் கான் அப், ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கடைசி பந்து ஓவர் ஃபீல்டர் ஹெட் தட்டி விட்டு டபுள் எடுக்க முயற்சி, எடுத்துருவாங்கன்னு தோணுது. வைக்கலையோ பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. நாட் அவுட். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 5 விக்கெட் விட்டு 34 ஆடி இருக்காங்க டிசிசி. 12 பால் பாக்கி இருக்குது, 12ல் 19. அடுத்த ஒரு பெருமாள், அவருக்கான செகண்ட் ஓவர் இது. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் லூயிஸ். முதல் பந்து டவுன் விக்கெட் போனார். ஃபீல்டர் ரெடி ஆகிட்டாருங்க. முதல் பால் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. மதன் கையில் விழுந்து போச்சு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் பாலா. செகண்ட் பால் இதுவும் கைக்கு போக வாய்ப்பு அதிகம். மாறன் இந்த தடவையும் பூந்து தான் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி பிரவீனுக்கு நேராக வருது, மாறன் உள்ளே பூந்து பிடிக்கிறார். போன தடவை மிஸ் ஆகிடுச்சு, இந்த தடவை கேட்ச் எடுத்திருக்காங்க. டே 2 குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு, ரிமைனிங் மேட்ச்சை இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. அன்றைக்கி பேட் லைட் காரணமாக இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறாங்க. கடைசி நாள் டோர்னமெண்ட்டில். ஸோ 10 பால் பாக்கி இருக்குது, 10 பாலுக்கு 19 தேவை. 7 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் திருவையாறு டிசிசி. இன்னைக்கு டேவோட முதல் வந்து பேட்டில் ஆடி இருக்காருங்க. ஃபுல்லர் வந்து நேராக உள்ளே வந்துச்சு, பேட்டுக்கே வந்துச்சு. ஃபாஸ்ட்டாக த்ரோ வந்தாலும் டபுள் எடுத்துருவாங்க. அரவிந்த் ஸ்டேக்கில் பேட்டில் ஆடி இருக்காரு. ஹைட் ஓவர், அங்கேயும் ஃபீல்டர் வலையும் பிடிக்க முடியலங்க. குத்தி திரும்பி இருக்குது, இதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றுறாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40. இது வரைக்கும் 7 விக்கெட் இருக்காங்க டிசிசி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு ராஜ் வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 13 தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் டவுன் விக்கெட்டு போனார். சரியா படல, பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. நல்ல டேக்கன். லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் அள்ளியிருக்காங்க. முதல் பால் விக்கெட்டு, பவுலருக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். தேவா நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் பாடியிலே பட்டிருக்கு, வேணான்ட்டாங்க. டாட் பால். போன பால் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். இந்த பால் ஃப்ரீ பால். தேவா ஸ்ட்ரைக்கில் அலைஞ்சு வந்துச்சு, காற்றுக்கு நல்லா அலைஞ்சு வந்துச்சு. ரிலீஸை பர்ஃபெக்டாக வைக்கிறாரு, கையிலே திருவினார். சிங்கிளோட வச்சுப்பாங்க, சிங்கிளுக்கு மேலே ஓட மாட்டாங்க. அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்கணும். அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் தேர்ட் பால் ஓவரில் கீப்பர் அப் வச்சுருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் காற்றுக்கு போயிடுச்சுங்க. மேட்சை மாற்றக்கூடிய ஆளாக இருக்க போது இந்த ஆறு. அப்போ கேன்சல். ஃபோர்த்து பால். 3 பாலில் 5 ரன் தேவை. நோ பால், ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். எகெயின் ஒரு ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் கிடச்சிருக்கு. முக்கியமான வந்து ஃப்ரீ ஹிட் பால். 3 பாலுக்கு 4 தேவை. சூப்பராக போட்டிருக்காரு, ஸ்டெம்ப்லேயே இறக்கியிருக்காரு, ஓட மாட்டாங்க. டாட் பால். 2 பால் 4 தேவை. பேட்டில் ஆடி இருக்காரு, இங்கே இருந்துச்சு. டாட் பாலுங்க, ஒயிட்டெல்லாம் டாட்டாக இருக்கும். மேட்ச் சரியான ரோலர் கோஸ்டராக போயிட்டுருக்கு. ஒரு நோ பால், அப்புறம் நல்ல பால், அப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க. முக்கியமான வந்து லாஸ்ட் பால் 4 ரன் தேவை. கேப்பில் போயிருக்கு, பவுண்டரி விடாமல் தடுத்துருவாங்க. டபுள் எடுத்திருக்காங்க. எஸ், முடிஞ்சிருச்சுங்க மேட்ச்சு. கடைசி பந்தில் கொண்டு போய் இந்த மேட்ச்சை டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு குட்டி ஃபார் ஒரு பக்கம் போயிருக்கு. அப்போ அகெயின்ஸ்ட் டிசிசி திருவையாறு டீமு. ப்ரெஷரை கடைசி வரைக்கும் ஹேண்டில் பண்ணாங்க. பவுலர் நோ பால் போட்டதுக்கப்புறம் பேனிக் ஆகாமல் போட்டார், தெளிவாக போட்டார், தன்னோட கட்டர் மேலே நம்பிக்கை வச்சு போட்டார். ஸோ விக்கெட் கிடைக்கல டீமே, டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஃப்ரீ ஹிட் பாலில் போல் பண்ணியிருந்தார். நல்லா ஆடிக்கிற பேட்ஸ்மேன் அரவிந்த் வச்சு டாட்டு போட்டு குட்டி ஃபார் ஒரு மேசிவ் வின் பார்த்துருக்காங்க.